அடுத்தபடியாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி, இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. இப்ப கூட்டணியில இருக்கக்கூடிய சிறு கட்சிகள் எல்லாமே இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சு தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பெரும் கட்சிகள் அதனை தொடர்ந்து மறுத்து வரக்கூடிய வேளையில என்ன காரணம்? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு என்ன, உங்களுடைய பார்வை? இதுல வெற்றி பெற்ற திமுக அணியில யாரும் அதை 2026க்காக பிரஷர் போடல. காரணம், ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு அவங்க வின் வின் வின்னு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அகில இந்திய அளவுல ஸ்டாலின் காங்கிரசுக்கு மிகவும் தேவையான ஒரு ரிலையபிள் அலை. அப்படி இருக்கும்போது ஆல் இந்தியா பொலிட்டிக்ஸ் தான் முக்கியம்னு காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அழுத்தம் கொடுக்கல. விடுதலை சிறுத்தைகள் எங்க லட்சியம் இதுதான், ஆனா நாங்க இப்போ அதை முன்னிறுத்தலன்னு சொல்லிட்டாங்க. காரணம், ஸ்டாலின் எல்லாருக்குமே வெற்றியை உறுதி செய்து கொடுக்கிறாரு. குறைஞ்சபட்சம் எம்எல்ஏ கிடைக்குது. அதனால அவங்க யாருமே திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் பெரிய அளவுக்கு யாருமே பிரஷர் போடல. ஆனா எடப்பாடி பொறுத்த அளவுல ஓட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத ஒரு 10 தோல்வி பழனிசாமின்னு அவரோட எதிரிகள் அவரை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எடப்பாடியை பலப்படுத்த வேண்டும் என்றால் சுமார் 20% வாக்குகளை பெற்று ஒரு எம்பி கூட வெற்றி பெறாத 4வது இடம் இடைத்தேர்தல் போன எடப்பாடியை பலவீனப்படுத்த வேண்டும் என்றால் தங்களுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று 11.4% வாக்கெடுத்த பாஜகவினர் விரும்புகிறார்கள். அமித்ஷா அதை முன்னெடுக்கிறாரு. இதுல அந்த கூட்டணியில சேரவில்லை என்றாலும் கூட அன்புமணி ராமதாஸ் முந்தைய காலத்தில் டாக்டர் ராமதாஸ் மாதிரி மன உறுதியோடு எங்க கட்சியை சேர்ந்த 4-5 பேர் அமைச்சரவையில் அடுத்தால பங்கு பெறுவார்கள் என்று அவர் டிக்ளேர் பண்றார். அப்படி என்றால் அவர் திமுகவுக்கு எதிர்நிலையில் இருக்கிறார், திமுக கூட்டணியில் இல்லை. அவர் ஒரு பெரிய கூட்டணியில வர வாய்ப்பு உண்டுன்னா அதிமுக கூட்டணியில தான் அவர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த கூட்டணியில ஆட்சியில் பங்கு என்பதை பாஜகவினரும் பாஜக கூட்டணியில இருக்கிறாங்க. கூட்டணியில சேர வாய்ப்புள்ள அன்புமணி ராமதாஸும் அதை வற்புறுத்துறாங்க. இதை தாண்டி கூட்டணி ஆட்சிங்கிறத இவரு விஜய் களம் நிரூபிக்காத, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, நான் சொன்னதான் இன்னைக்கு மக்கள் மத்தியிலையும் அரசியல் கட்சிகள் மத்தியிலும் விஜய் விஷயத்துல உறுதிப்படுது. அவர் கூட்டணி ஆட்சியில ஆட்சியில பங்குதாரன்னு அழைச்சிருக்கிறாரு. அவரோட அழைப்பை இதுவரை எந்த கட்சிகளுமே ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா பல நிரூபிக்காத ஒருத்தரால எம்எல்ஏ ஆக்க முடியுமாங்கிறதே கேள்விக்குறி. அவர் எம்எல்ஏ ஆகுறதே கேள்விக்குறி. அவர் ஆட்சியில பங்குதாரங்கிறதெல்லாம் அதை யாருமே சீரியஸ் ஆட்டே எடுத்துக்கல. இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. கூட்டணி ஆட்சி என்கிற பங்குங்கிறது 67 கோட்டை விட்டுட்டாங்க. 67 மூதறிஞர் ராஜாஜி கேரளா மாதிரி, வெஸ்ட் பெங்கால் மாதிரி கூட்டணியில எல்லாருக்கும் பங்கு உண்டுன்னு அவர் கண்டிஷன் போட்டிருக்கணும். அன்னைக்கு அவர் கையில 10% வாக்கு இருந்தது. ஆனா அவர் அன்னைக்கு காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்ற அதையே முக்கிய நோக்கமாக கொண்டு கூட்டணி ஆட்சியில பங்குங்கிறத அவர் உறுதிப்படுத்த தவறிட்டாரு. அந்த சூழ்நிலையில இன்னைக்கு திமுக அணியில அதை உறுதிப்படுத்தி கூறதுக்கு யாருமே இல்லை. பாஜக அணியில வெளியே இருந்து பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதிமுக பாஜக அணியில அது என்ன உருவத்தை எடுக்க போகுதுன்னு தெரியல. கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை என்ன பலம் நிரூபிக்காத விஜய பின்னாடி 1% பலம் கொண்டவர் கூட யாருமே வரல. அது மட்டுமல்ல, நாம் தமிழர் சீமான் அதுல இன்னைக்கு ரொம்ப தெளிவாகவே விஜய் பத்தி சொல்லியிருந்தார். தம்பி, பலம் நிரூபித்த விஜயகாந்தாவது கூட்டணி ஆட்சின்னு மக்கள கூட்டணின்னு கட்சிகள் சேர்ந்தாங்க. பலம் நிரூபிக்காதவங்க கூட யாருமே வரமாட்டாங்க தம்பின்னு சீமான் தெளிவா சொல்லியிருந்தாரு. அப்போ விஜயின் கூட்டணி ஆட்சிங்கிறது சும்மா பப்ளிசிட்டிக்கான ஒரு தானே தவிர அதை யாருமே சீரியஸா எடுக்கலங்கிறதான் உண்மை. இந்த சூழ்நிலையில கூட்டணி ஆட்சிங்கிறத அதிமுக ஏற்றுக்கொண்டு களம் அமைப்பார்களா மாட்டார்களா என்பது வரும் நாட்களில் தான் தெரியும். திமுகவில் அந்த பிரச்சனையே இடம் இல்லை. விஜயை பொறுத்தவரை கடைபிடிக்கேன் கொள்வார் இல்லைன்னு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை யாரும் யாருமே ஏற்றுக்கொள்ளதுக்கு தயாரா இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை நிலைமைன்னு நான் கருதுறேன். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.